வர ஜூன் மாசத்துல இருந்து கூகுள் பேவை ஸ்டாப் பண்ண போறாங்களா? ஏன் ஸ்டாப் பண்ண போறாங்க? வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பேசலாம். நான் உங்கள் குரலோடு புனிதா. கூகுள் பே கிட்டத்தட்ட 10 வருஷமா பல மில்லியன் மக்களால 180 நாடுகள்ல பயன்படக்கூடிய ஒரு ஆப் தான் கூகுள் பே. கூகுள் பேனா என்ன நமக்கே தெரியும் இல்லைங்களா? யூபிஐ பேமெண்ட் மெத்தட் மூலமா மணி டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆப். சரி, இப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுள் பேல மட்டும்தான் இருக்கானா? இல்லை. ஃபோன்பே, பேடிஎம் அண்ட் வாட்ஸ்அப், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க அந்த பேங்க்ல கொடுக்கக்கூடிய அந்த ஆப்லயும் வந்துட்டு யூபிஐயை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பண பரிவர்த்தனை, அதாவது மணி டிரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம். என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி இருக்கு, ஐஓபி இருக்கு, கேவிபி இருக்கு, இன்னும் நிறைய பேங்க் இருக்கு. அவங்களோட செயலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம பால் வாங்குறதுல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது யூபிஐ பரிவர்த்தனையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிப்ரவரி மந்த், அதாவது கடந்த பிப்ரவரி மந்த்ல வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ மூலமா மட்டுமே இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி பணம் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. நமக்கே தெரியும், நம்ம தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூடமே வந்துட்டு ஃபோனை எடுத்து யூபிஐயை ஸ்கேன் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு வரதான் செய்யும். சரி, ஆனால் இப்போ இந்த கூகுள் பே அப்படிங்கிற ஒரு செயலியை வந்துட்டு அமெரிக்காவில் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஏன் ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு 2022ல இன்னும் ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே வாலெட் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த வாலெட்டுக்கும் கூகுள் பேக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேல யூபிஐ மூலமா மட்டும்தான் என்ன பண்றோம்னா மணி டிரான்சாக்ஷன் பண்றோம். ஆனா இந்த வாலெட்ல பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் ஈஸியா வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த 2022ல இருந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் பேயை விட கூகுள் வாலெட் வந்துட்டு 5 மடங்கு 5 டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். அதனால கூகுள் பே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கூகுள் வாலெட் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாங்க வந்து அமெரிக்கால ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமெரிக்கால மட்டும்தான் ஸ்டாப் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. மற்ற நாடுகள், அதாவது கூகுள் பே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்மள மாதிரி இந்தியா, சிங்கப்பூர் உட்பட மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு எப்பவும் போல கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்கால மட்டும்தான் வாலெட் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்துட்டு இன்னைக்கு கூகுள் பே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பணத்தை கையில எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கூகுள் பேலே சேஃபா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற விஷயங்களை நம்ம பேச போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.